ஹாய்டா, நான் ஜாஸ்மின். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் எவ்வளோ செம்ம கோவமாக இருப்பீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியுது. சாரிலாம் கேட்க மாட்டேன். சுச்சுவேஷன் உங்களுக்கு புரியும்னு சொல்லி நினைக்கிறேன்டா. இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ரிவெஞ்ச் ஆஃப் லவ் பார்ட் 3. போன பாட்டை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு கேட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி கேளுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நீங்களாம் உயிரோடே இருக்காதீங்க, செத்துருங்க சரியா? உங்களுக்கு எல்லோரையும் என்னால் கொலை பண்ண முடியாது. என்னுடைய டைமை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இத்தனை பேர் இருக்கீங்க, அவள் எங்கே இருக்கான்னு சொல்லி உன்னால் கண்டுபிடிக்க முடியலையா? இன்னுமே தெரியாத மாதிரி இருந்துட்டு கடைசியில் எனக்கே ஆப்போசிட்டால அந்த ஜங்குக் அப்படின்னு ஓங்கி அங்கே இருக்க டேபிளில் ஒரு குத்து தான் குத்துறாரு. அங்கே நின்றுட்டுருக்க எல்லா பர்சனுக்கும் அடி வயிறே கலங்குது. யாரோட உயிர் எப்போ போகும்னு சொல்லிட்டு அவ்வளோ பயந்து போய் நின்றுட்டுருக்குறாங்க. ஏன்னா நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இவங்க வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் மாஃபியா மாதிரி. அதனால் அவங்க எல்லாேருக்கும் அவ்வளோ பயம். ஏன்னா இவங்க கீழே தான் இவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களும் நாயாப்பையே அலையிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் ஜிமினி எங்கே இருக்கான்னு சொல்லி யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. சார், ஒரு ஒன் வீக் டைம் கொடுங்க சார். ஏன் நீ சாகுறதுக்கா? ஒரு செகண்ட் போதுண்டா நீ சாகுறதுக்கு, செத்துடுறியா அப்படி சொல்லி கையில் இருக்க கன் எடுத்து அவனுடைய ஃபோர்ஹெட்டில் வச்சுட்டாரு. சார் அப்படி சொல்லி ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டான். ஏன்னா எழுத்து கூட எதுவுமே பேச முடியல. அவன் எதுனா பேசியிருந்தா கூட ஷூட் பண்ணியிருப்பார். அவன் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ரெடிங்கிற மாதிரி நின்றுட்டு இருந்தனால அப்படி சொல்லி அந்த கண்ணை அப்படியே கீழே இறக்கிட்டு அந்த டேபிள்லே போய் அப்படியே உட்காந்துடுறாரு. ஜிமின் எனக்கு ரொம்ப முக்கியம். அவனை சின்ன வயசுலேருந்து நான் கஷ்டப்பட விடாமல் வளர்த்தேன். எனக்கு எவ்வளோ தூக்கிட்டு போய் அவன் என்ன கஷ்டப்படுறான், எப்படி இருக்கிறான், எனக்கு ஒன்றுமே தெரியல. பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்குது. ஜங்குக், உன்னை உயிரோடு நான் விட மாட்டேன்டா. என் கண்ணில் மட்டுமே எங்கேயாவது எஸ்கேப் ஆகி ஓடிடு. இல்லைனா ஜின்னோட தம்பின்னு கூட நான் பார்க்க மாட்டேன். ஜின்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்லி செகண்ட் யோசிக்கிறாரு. ஏன்னா ஜின்னுக்கு தான் எல்லாமே தெரியும். அவர் தான் ஜங்குக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு, காண்டாக்டில் இருக்கிறாரு. இல்லைனா அவன் என் லைஃப்பில் விருப்பமே இல்லாமல் வந்தானே, அவன்கிட்ட கேட்டா கரெக்ட் அப்படி சொல்லி அந்த செகண்டே அந்த இடத்துட்டு கிளம்பிடுறாரு. வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கிறாரு. இப்போது நம்ம ஜிமின் செய்ய தான் பார்க்குறோம். ஜிமின் நல்லா தூங்கிட்டுருக்காரு. விடாமல் டோர் தட்டுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ யார் இது? கண்டிப்பாக அந்த குரங்காக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டோரை ஓப்பன் பண்ணுறாரு. என்ன போன பிரச்சனை? இல்லை உனக்கு என்ன பிரச்சனை? இருக்கிறது ஒரு ரூமு, அதில் நீ பாட்டுக்கு போய் படுத்து தூங்கிட்டுருக்க. சரி, தூங்குனதான் தூங்குனேன். இந்த டோரோட லாக் போடாமையாக தூங்கியிருக்கலாம்ல. எதுக்கு நீ வந்து என்னை தொல்லை பண்ணுறதுக்கா? உன் தொல்லை தாங்க முடியாமல் தான் டோரை லாக் பண்ணிட்டு படுத்துருந்தேன் அப்படி சொல்லி இப்போ போய் ஒரு விறுவிறுன்னு பேசாமல் போய் படுத்துறாரு. ஜங்குக் ஒரு க்யூட்டான ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இப்போ அந்த டோரை லாக் பண்ணிவிட்டு நேராக வந்து ஜிமின் பக்கத்தில் வந்து படுக்கிறாரு. ஜிமின் கிட்டே க்ளோஸாக போகிறாரு. ஜிமின் ஒன் சைடாக படுத்துருப்பார் இல்லையா, இப்போ ஒரு முதுகு பின்னாடி தான் ஜங்குக் அப்படி க்ளோஸாக வராரு. ஹக்லாம் பண்ணல. இப்போ என்ன பண்ணுறாரு, ஜிமினோட பேக் நெக்லலாம் அப்படியே ரொம்ப சாஃப்டாக அந்த மாதிரி அவனுடைய உதட்டை வச்சு அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கிறாரு. கிஸ் பண்ணால் கூட ஒன்றும் தெரியாது போல இருக்குது. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஜிமினுக்கு உடம்புலாம் ஒரு மாதிரி கூசுகிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறேன் என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரியலையா பேபி? சும்மா இந்த பேபின்னு கூப்பிட்ற வேலை வச்சுக்காத. நான் கூப்பிடாமல் வேறு யார் கூப்பிடுவா நீ? ஜங்குக், இப்போ என்ன ப்ராப்ளம் உனக்கு? சரி, நீ என்ன சாப்பிட்லையா? பசி இல்லை. ஆனால் எனக்கு பசிக்குதே அப்படின்னு ஒரு மார்க்கமாக சொல்லிவிட்டு ஜிமினோட நெக்கில் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் ஜிமின் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அவருடைய ட்ரெஸ்ஸே அவர் டைட் அப்படியே பிடிச்சிக்கிறாரு. இப்போது ஜிமினோட கை மேலே ஜங்குக் அப்படியே கையை வைக்கிறாரு. இந்த பக்கம் ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி லாங்காக ப்ரீத் பண்ணுற மாதிரி இருக்குது. மூச்சு விட முடியல அவரால் சரியாக. ஜங்குக் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே ஜிமினை அப்படியே திருப்புறாரு. ஜிமின் இப்போ ஸ்ட்ரைட்டாக படுத்துருக்கிறாரு. ரைஸ் எல்லாம் அப்படியே க்ளோஸ் பண்ணியிருக்கிறாரு. லிப்ஸில் தெரிஞ்சும் தெரியாமையும் குட்டியாக ஒரு ஸ்மைல். ஆனால் அது ஜங்குக் கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போது ஜிமினோட லிப்ஸை ஒரு கையால் அப்படியே பிடிக்கிறாரு. ஜிமின் ஒரு மாதிரி கல்ப் பண்ணிட்டு ரைஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு படுத்துட்ருக்கிறாரு. இன்னமும் ஜங்குக்கோட ஒரு கை ஜிமினோட கை பிடிச்ச மாதிரி இருக்குது, ஒரு கை அப்படியே லிப்ஸ் கிட்டே இருக்கு. நீ என்கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்க, ஒருவேளை உனக்கு என்னை பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொன்னது தான். டக்குன்னு ஐஸை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜங்குக்கு ஒரு புஷ் தான். யார் சொன்னா? அப்படிலாம் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி வேகமாக எழுந்திரிச்சு உட்காந்துக்கிறாரு. இப்போது ஜங்குக் ஜிமின் கிட்டே இன்னும் க்ளோஸாக வந்து, இந்த முகத்தை பார்த்தா என்னமோ ஒரு விஷயம் இருக்குது. நியாயப்படி பார்த்தா காலில் கிடக்க பற்றிய செருப்பு அதை வச்சு நீ என்னையை அடிக்கணும். இந்த மாதிரி உன்னை நான் டச் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நாள் உன்னை நான் தொடுறப்ப என்கிட்ட என்ன மாதிரி நடந்துக்கிட்டேன்.
ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட நிறைய டிஃப்ரெண்ட் தெரியுது. அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது தானே அப்படி சொல்லி அவருடைய ஐப்ரோ ரேஸ் பண்ணிக்கிட்டு பன்னி ஸ்மைலோட ஜிமின்கிட்ட கேட்டுட்ருக்கிறாரு. அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படி சொல்லி ஃபேஸை அப்படியே திருப்பிடுறாரு. இப்போ அந்த ஃபேஸை அவருடைய ஜீக்ஸை பிடிச்ச மாதிரி இப்போ ஜங்குக்கை பார்க்க வச்சுட்டு, என்கிட்ட நீ உண்மையை சொல்கிறியா இல்லை உன் தம்பி சுபினியா? ஜேஹப் எதுவும் பண்ணிடுவான், அதை நான் நம்பணும். ஜங்குக் அவருடைய குரலை சேர்மிட்டு, நீ சொல்கிறதும் கரெக்ட் தான். இந்த ஜேஹப் இருக்கான் பார்த்தியா, உன் தம்பி மேலே பைத்தியமாக இருக்கான். அநேகமாக உன் தம்பி ஜேஹப் மேலே செம்ம காண்டாக இருப்பான்னு நினைக்கிறேன். பைவில் ஃபோன் கூட பண்ணுறதில்ல. பாவம், ரொம்ப ஃபீலிங்கில் இருப்பான் போல இருக்குது. ஆனால் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கல ஜங்குக்? அஃப்கோர்ஸ் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேனே. தெரிஞ்சோ தெரியாமையோ இவ்வளோ அழகான ஒரு ஒய்ஃபு எனக்கு கிடச்சிருக்கா. அதை நினச்சி நான் சந்தோஷப்படாமல் அது இன்றைக்கி நான் டச் பண்ணுறப்ப அதை நீ ஃபீல் பண்ணியிருக்க. இதோட வேறு எத்தனை சந்தோஷம் எனக்கு வேணுமா? அப்புறம் முக்கியமான விஷயம், நீ சுகாவை லவ் பண்ணவே இல்லை. அது இன்னும் எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அப்படி சொல்லி வாயெல்லாம் பல்லு ஜங்குக்கு. வாயை மூடுறியா? எல்லாரையும் அழுக வச்சுட்டு நீ மட்டும் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிய, உனக்கு அசிங்கமாக இல்லை? அசிங்கத்தெல்லாம் பார்த்தா வாழ முடியுமாப்பா அந்த வேர்ல்டில்? அதை விட்டு நீ சொல்லு, என்ன மேட்ரு உனக்கும் எனக்கும் அப்படிங்கிறாரு. அந்த பக்கம் ஜங்கு கேட்டதில் ஜிமினுக்கு சிரிப்பே வந்துடுது. ஏய் அப்போனா எதுவும் ஒன்று இருக்கா அப்படி சொல்லி இப்போது ஜிமின் முன்னாடி சம்மணம் போட்டு உட்காருவாங்களே அந்த மாதிரி உட்காந்துட்டு அவர் கன்னத்தில் கை வச்சுட்டு ஜிமினியை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ எதுக்கு இப்படி பார்க்குற? ஏய் உண்மையாக சொல்கிறீ, எதுவும் ஒன் சைட் லவ் எதுவும் பண்ணியான்னா? ஒன் சைட் லவ்வா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. உன் மேலே, என் மேலே, உன் மேலே சின்னதாக ஒரு க்ரஷ் இருந்துச்சு. நிஜமாவா? அப்படின்னு சொல்லி அவர் வாயை பொழந்துட்டு ஜிமின் சொல்கிறத கேட்டுட்ருக்கிறாரு. இப்போ எதுக்கு இப்படி வாயை திறந்துட்டுருக்க? வாயை மூடு. ஏய் சத்தியமாக என்ன நம்ப முடியலடி. நிஜமாவா? ஆமாம். எப்போ எப்படி? நீ ஃபஸ்ட்டு ஜின்னை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வந்திருந்தால? ஆமாம். அப்படி சொல்லி ஃபஸ்ட் ஜிமின் ஜங்குக்கோ பார்த்து ஃபாலோ ஆனதை நம்மளும் பார்த்துட்டு வரலாம். ஜீன் அப்படி சொல்லி அழுதுகிட்டே அங்கே ஜங்குக்கு வந்து நின்றுருப்பார். மேலே அப்ஸ்டேர்ஸில் தான் அங்கே ஜின் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. ஜங்குக்கோட வாய்ஸ் கேட்டோன்னே செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடியாந்து ஜங்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணியிருந்திருப்பாங்க. ஜங்குக்கும் தான் நடு ஹாலில் ஜின்னும் ஜங்குக்கும் இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு 2 பேருமே தான் அழுதுட்டுருக்காங்க. அப்போ தான் ஜிமின் காலேஜ் கிளம்பலான்னு சொல்லி கிளம்பி வந்திருப்பார். யார் இது? ஒருவேளை ஜின்க்கு ரிலேஷனா? அப்படி சொல்லி இந்த பக்கத்துலேருந்து ஜிமின் பார்த்துட்டே இருந்திருப்பார். இப்போது அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஜங்கு கூட டியர்ஸ் எல்லாம் அப்படியே தொடச்சி விட்றாங்க. இப்போ தான் ஜங்கு கூட ஃபேஸை ஜிமின் ஃபர்ஸ்ட் பார்க்குறாங்க. பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்கிறாரு. ஆனாலும் அவர் அழுகிறது என்னமோ ஜிமினுக்கு சிரிப்பாக வருது. இவன் என்ன சின்ன பிள்ளை மாதிரி இப்படி அழுதுட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே நடக்கிறத நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்குறாங்க. ஜீன் நீங்கள் எல்லாமே எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? ப்ளீஸ் வந்துடுங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம். ஜின் எப்படி உன் கூட வருவான்? அவன் தான் என்னை மேரேஜ் பண்ணியிருக்கான்ல. அவன் உங்களை மேரேஜ் பண்ணல, நீங்கள் தான் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்கீங்க. நீ ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணால் ஜின் உங்கள் கூட இருந்துருவாங்களா? இது பாருங்கள் ஜின், இங்கே என் கூட வந்துடுங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி இந்த பக்கம் ஜங்கு கையை பிடிச்சி இழுக்கிறாரு. முடிஞ்சால் கூட்டு போய்க்கோ அப்படி சொல்லி அங்கே இருக்க சோஃபாவில் போய் செம்ம கெத்தா ஆரம் கால் மேலே கால் போட்டு அங்கே ஜின்னையும் ஜங்குக்கை தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஜங்குக்கு கோவம் வருது, விட்டால் ஆரம் அடிச்சிருவார் போல இருக்கு. ஜின் என்னை விட்டுங்களேன் அப்படி சொல்லிட்டு அடிக்கலாம் சொல்லி போகிறாரு. இப்போ ஜின் ஜங்கு கூட கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிட்டு, என்ன பண்ணுற நீ? இல்லை ஜின், உங்களை எப்படி இவ்வளோ கண்ட்ரோலில் வச்சுருக்கலாம்? நீங்கள் எதுக்கு இவ்வளோ பயப்படுறீங்க? நான் இருக்கேன் உங்களுக்கு, நான் பார்த்துக்கிறேன் ஜின், ப்ளீஸ் என் கூட வந்துடுங்க. ஜங்குக்கு சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படி சொல்லி ஜங்கு கூட கையை பிடிச்சி இப்போ தரன்னு வெளியே கூட்டு போய், பார் நான் கூட வரமாட்டேன், நீ கிளம்பு. ஜின் சின்ன பிள்ளை மாதிரி அழுகாதடா. என்னை நீங்கள் அப்படி தானே வளர்த்தீங்க, எப்போவுமே நீங்கள் தானே என்னை கேர் பண்ணி பார்த்துப்பீங்க. இன்றைக்கி யாருமே இல்லாமல் அனாதை மாதிரி இருக்கேன் ஜின், அப்படி பேசாதடா அப்படி சொல்லி ஜங்கு கூட வாயில் அவருடைய கையை வச்சு அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. பாரு இப்படிலாம் பேசாத, நான் இங்கேருந்து வரமாட்டேன். அப்போனா உங்களுக்கு அந்த ஆரம்பம் பிடிச்சிருக்கு. யார்? அவனை எனக்கு பிடிச்சிருக்கா? இந்த வேர்ல்டுலே நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது அவனை மட்டும்தான். அப்புறம் ஏன் நீங்கள் வரமாட்டீங்க? ஈஸியாக தூக்கி போட்டு வர சொல்கிறியா ஜங்குக்? அவன் பண்ணதுக்கெலாம் நம்ம திருப்பி அடிக்க வேணாம். என்ன டிஃப்ரெண்ட்டாக பேசிகிட்டு இருக்கீங்க? இதை பார், இப்போதைக்கு நீ அமைதியாக இரு. நான் என்ன பண்ணும் எப்போ எது பண்ணுன்னு சொல்லி உங்ககிட்ட நான் சொல்கிறேன், அப்போ அதெல்லாம் பண்ணிக்கலாம். இதை நான் உங்ககிட்ட இப்போதைக்கு தெளிவாக சொல்ல முடியாது. எங்கே யார் நின்று நம்மளை பார்த்துட்ருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியாது. நீ இப்போதைக்கு நீங்கள் இருந்து கிளம்பு, நான் அப்புறமா உனக்கு கால் பண்ணி பேசுகிறேன்.
சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவருக்கு போகவே மனசு இருக்காது. என்னோடய ஜின்னை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. இப்போ ஜின் இந்த பக்கமாக திரும்பி திரும்பி நிற்கிற மாதிரி இருக்குல்ல ஜங்கோக் ஃபேஸு. இப்போ ஜிமினை பார்க்குற மாதிரி அப்படி இருக்கு. அவர் உள்ளே பார்த்த மாதிரி அப்படி தான் இருக்கிறாரு. தெமி தெமி அழுகுறாரு. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ அப்படியே காரில் தான் ஜிமின் அப்படியே யோசிச்சுட்டே வர்றாரு. பாவம் இருந்தாலும் இந்த சுகா மாமாவும் ஆரமாவும் இப்படி பண்ணியிருக்கவே கூடாது. சின்ன பார்க்கவும் பாவமாக இருக்குது. அவன் தம்பி அதுக்கு மேலே பாவமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்போ அந்த கார் சட்டன் பிரேக் போட்டு அப்படியே ஸ்டாப் ஆகுது. என்னாச்சு டிரைவர் அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறாரு. பக்கத்தில் சூபின் தான் இருப்பார். 2 பேருமே காலேஜ் போயிட்டுருக்குறாங்க. தெரியல ஏதோ ரவுடி பசங்க சண்டை போடுற மாதிரி இருக்குது. ரவுடி பசங்களா அப்படி சொல்லி மிரர் வழியாக வெளியே பார்த்துட்ருக்குறாங்க. மச்சான் என்னடா பண்ணுற விட்றா காய் நீ கொஞ்சம் தள்ளி நிற்கிறியா இன்னைக்கு அடிக்கிற அடியில் செத்துடணும் அப்படி சொல்லி அவனை செம்ம அடி அடிச்சிட்ருக்கிறாரு. வேறு யார் அங்கே ஜங்குக் தான். அதை தான் ஜிமின் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ்வளோ அழுக எழுதிட்டு சின்ன பிள்ளை மாதிரி வந்தவர் இன்றைக்கி ஒருத்தரை போட்டு தூக்கி போட்டு மிதிச்சிட்ருக்கிறாரு. தெரியாமல் சொல்லிட்டேன் ஜங்கு தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் ஓடுறவனை பிடிச்சி ஒரு காரில் சாச்சு செம்ம அடி. அது வேறு யாருடைய காருமே கிடையாது, ஜிமின் வந்த காரு தான். இவனை பாருமா இவனுங்களை அப்படி சொல்லிட்டு அந்த டிரைவர் எந்திரிக்கிறாரு. ஆனால் நீங்கள் அமைதியாக உட்காருங்க, நம்ம எதுக்கு அவங்ககிட்டலாம் போய் பேசணும், அப்புறம் அவனை விட்டுட்டு நம்மள அடிக்க வந்துடப்போகிறான் அப்படி சொல்லி இங்கே சுபின் வந்து சொல்கிறாரு. ஆனால் ஜிமின் எதுவுமே பேசலை, ஜக்குக்கு மட்டுமே தான் பார்த்துட்ருக்கிறாரு. அவன் ஓங்கி அந்த பர்சனோட மூஞ்சிலே செம்ம பஞ்சு விட்றான். செம்மையாக அடிக்கிறான்ல. இந்த மாதிரி ஃபைட் சீனாக நான் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன். செம்ம மாசாக இருக்கான் அப்படின்னு அவர் மனசில் நினச்சிக்கிட்டு வெளியே நடக்கிற ஃபைட் சீனை தான் பார்த்துட்ருக்கிறாரு. டே விட்டுறோம் அப்படி சொல்லி காய் வந்து பிடிச்சி ஜங்குக்கை இழுக்கிறாரு. டே உங்கள் உயிர் மேலே ஆசை இருந்தால் ஓடியே போயிடுறான் அப்படி சொல்லி ஜங்குக்கை அப்படியே பிடிச்சி வச்சுட்டு அந்த பர்சனை ஓட சொல்கிறாரு. விட்டு விட்டு காய் என்னை விடு அப்படி சொல்லி அவர் அங்கே தும்மிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ கூட காய் விடல. நினச்சா காயை ஒரே தள்ளிட்டு போயிடலாம். இருந்தாலும் காய் அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவர் அந்த மாதிரிலாம் ஹர்ட் பண்ண மாட்டார் ஜங்கோக். ஏன்டா மச்சான் அப்போ எதுக்கு நான் உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிட்ருக்கேன்? அவன் என்ன பேச்சு பேசுனா பற்றியா? என் ஜின்னை பற்றி பேசுகிறான்டா. ஜின் ஏற்கனவே ஆரம்பம் லவ் பண்ணானா, அதனால தான் அந்த ஆரம் தைரியமாக வந்து மேரேஜ் ஸ்டாப் பண்ணி ஜின்னை மேரேஜ் பண்ணி கூட்டு போனானா. இவனுக்கு என்னடா தெரியும் அங்கே நடந்த விஷயம்? அவனுக்கு எதுவுமா தெரியுமா? ஜின்னுக்கு எவ்வளோ பாவம் தெரியுமா? அவனுக்கு பிடிக்கவே இல்லை இந்த லைஃப். என் கூட வந்துருன்னு கூட நான் கூப்பிட்டு பார்த்தேன், ஆனால் வர மாட்டான் அப்படி சொல்லி அந்த கார்கிட்ட என்ன தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. இது எல்லாமே உள்ள இருக்க ஜிமின் காதலையும் விழுக்குது. அங்கே சுபின் கூட என்ன சொல்கிறேன்னு தெரியல. இப்போ தான் அவருக்கே புரியுது அது ஜின்னோட பிரதர் அப்படின்ட்டு. ஜிமினா நம்மளுடைய ஃப்ளாஷ்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லி நினச்சி கூட பார்க்கலடா. அப்போ நீ லவ் பண்ணியா? என்னை ஹீரோ ரேஞ்சுக்கு வச்சுருந்தியா? ரொம்ப ஓவராலாக திங்க் பண்ணாது சரியா? உன்னை பார்த்தேன் அந்த மாதிரி ஃபைட் பண்ணது என்னன்னு தெரியல, எனக்கு பிடிச்சிருந்துச்சி அவ்வளோதான். லவ் இவ்வளோ எதுவும் கிடையாது, சின்னதாக ஒரு க்ரஷ் இருந்துச்சோ மேலே, அது வேணா நான் ஒத்துப்பேன். சரி அதுக்கப்புறம் சொல்லு, அதுக்கப்புறம் என்னத்த சொல்ல? நீ எப்போயாவது வீட்டுக்கு வருவேன், நான் அப்போ தான் உன்னை பார்ப்பேன். மற்றபடி உன்னை எங்கேயும் நான் வெளியெல்லாம் பார்த்தது கிடையாது, பார்க்கணுன்னு நான் முயற்சி பண்ணவும் கிடையாது. எனக்கு என் ஸ்டடி ரொம்ப முக்கியம் தோணுச்சு. அதுக்கப்புறம் உன்னுடைய ஞாபகம்லாம் எனக்கு வந்ததே கிடையாது. சரி உனக்கு சுகாவை மேரேஜ் பண்ணுற ஐடியா கிடையாது, என் மேலே சின்னதாக ஒரு க்ரஷ் இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கி கிட்னாப் பண்ண அன்றைக்கி நீ அப்படி அழுத? ஏன்னா நான் ரொம்ப பயந்துட்டேன் அந்த நேரம், எதுவுமே நான் யோசிக்கல. சுபின் அப்புறம் சுகா மாமா இவங்கள பற்றி மட்டும்தான் நான் யோசித்தேன். உன்னைய மேரேஜ் பண்ணனால நான் ஃபீல் பண்ணலாம் கிடையாது அப்படி சொல்லி ஜங்குக்கு பார்த்து ஜிமின் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் உண்மையில எனக்கு ரொம்ப கோவம். ஒன்றுமே தெரியாத அந்த டயாங்க போய் சுகா கிட்ட மாட்டி விட்ட பற்றியா? சுகா பற்றி உனக்கு எதுவுமே தெரியாது ஜங்குக். அவன் சரியான ராட்சசன். அவன் சுகாவை என்னால் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஜிமீன் இந்த பாரு, இதுக்கு மேலே நீ சுகா பற்றி பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஃபஸ்ட்டு அது உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி நான் நினச்சேன். இப்போது உனக்கும் என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம 2 பேருக்கும் நடுவில் நீ சுகாவை கொண்டு வராத. பைத்திய மாதிரி பேசாத ஜங்குக். இனிமேல் எனக்கும் சுகாக்கும் என்ன இருக்குது? நான் ட்ரையாங்கை பற்றி பேசிகிட்ருக்கேன். ட்ரையாங்கை நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நான் இருந்தேன்னு சொன்னால் சுகா மாமாவை கண்ட்ரோல் பண்ணுவேன். சாரி சுகாவை கண்ட்ரோல் பண்ணுவேன். ஏன்னா ஜங்குக் தான் சொல்லியிருந்திருப்பார்ல மாமான்னு சொல்லி கூப்பிடக்கூடாது அப்படின்னு. அதனால தான் அதை திருத்தி வந்து ஜிமின்னு சொல்லியிருந்திருப்பாரு. நீ எப்போ என்ன இங்கே கூப்பிட்டு போவ? இப்போதைக்கு முடியாது ஜிமின், என்னமோ ஒன்று பண்ணு. ஆனால் நீங்கள் பண்ணுற வேலையில் அந்த ட்ரையாங் தான் ரொம்ப கஷ்டப்படுவான்னு நினைக்கிறேன். இது எப்படி கட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஜின்னோட வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஜின் அங்கே தான் கவுச்சில் உட்காந்துட்ருக்காங்க. என்னமோன்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்டுருக்குறாங்க. என்னமோ ஒன்று உடையிற சத்தம் கேட்குது. அதுவும் ஜின் முன்னாடி பயந்து போய் எப்படி ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு கை வேறு ஸ்டொமக் மேலே இருக்குது.
ஏய், என்னாச்சு உனக்கு? என்ன பைத்தியமா? இது வரைக்கும் பைத்தியம் கிடையாது. ஆனால் நீயும் உன் தம்பி ஜங்குக்கு இருக்கான் பார்த்தியா, 2 பேரும் சேர்ந்து நீ பைத்தியம் முடிக்க வச்சுருவீங்க. உள்ளுக்கு மரியாதை சொல்லு, ஜிமின் எங்கன்னு சொல்லிட்டேன். உனக்கு தெரியும் தானே, ஜிமின் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும். ஜிமினும் சூபினும் இங்கே வந்தே ஆகணும். ஏன் நீ ஒத்துக்கிறியா? நீ தோத்துட்டேன்னு உன்னால் ஜிமினையும் சூபினையும் கண்டுபிடிக்க முடியலன்னு இந்த பார்ஜின் ஆரம்காக தான் உன்கிட்ட நான் இவ்வளோ அமைதியாக பேசிகிட்டு இருக்கேன். என் மேலேயும் இல்லை ஆரம் மேலேயும் கோவம் இருந்தால் அது எங்ககிட்ட காட்டணும். ஒன்றுமே தெரியாத ஜிமின்கிட்டே சூபின்கிட்டே நீங்கள் கை வச்சுருக்கீங்க. நல்லாவே தெரியும், ஜிமின் கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியாது சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் ஜிமின் கஷ்டப்பட்டா உன்னால் பார்க்க முடியாதுல்ல, அதனால தான் நாங்கள் ஜிமின் மேலே கை வச்சோம். என்ன சத்தங்கிற மாதிரி கிச்சன்லேருந்து வெளியே வந்து பார்க்குறாரு. இல்லை வேறு ஒரு கண்ணாடி ஜக் மாதிரி இருக்குது, அது ஃபுல்லாக வாட்டர். அப்படி சுகா பார்த்தோன்னே அவருக்கு கை காலம் அப்படியே நடுங்குது. சுகா உள்ளே வர்றப்பயே டேங்க் கிச்சனுக்குள்ளே போகிறத பார்த்துட்டு தான் இருந்திருப்பார். இந்த பாரஜின், இதோட எல்லாத்தையும் விட்டுடலாம். ஆரம்பி சொல்கிற மாதிரி நாங்கள் பண்ணது பெரிய தப்பு தான், சரியா? நான் கூட உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். விட்டுடலாம். ஜிமினை கூட்ட சொல்ல, எது நீ எல்லாத்தையும் விட்டுடலான்னு சொன்னால் நாங்கள் எல்லாத்தையும் விட்டுருணுமா? முடியாது. அப்படி சொல்லி வாய் கூட முடியல, உங்கே அடிக்கலாம்னு சொல்லிட்டு கை கண்ணத்து வரைக்கும் போயிடுச்சு. அங்கே அவன் கையில் அந்த கிளாஸ் மாதிரி ஜக்கு வச்சுருந்தால அது டொப்பும் கீழே போட்டார். இப்போ சுகா அப்படியே திரும்பி அங்கே நிற்கிற டயாங்கை தான் பார்த்துட்ருக்கிறாரு. டயாங் அப்படியே அந்த செவட ஒட்டி போய் நின்றுட்டுருக்கிறாரு. இப்போ சுகா ஜின்னை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. வேணாம், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவன் மேலே கை வைக்காத. நீ சொல்ல மாட்டேன், ஆனால் அவன்கிட்டேருந்து எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். சுகா அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறேன். என்ன எல்லோரும் சேர்ந்து அவனை காப்பாற்றுறீங்களா? இது அவன் தானே கூட்டு, உன் மேலே கை வைக்க முடியாது, ஆனால் உன் மேலே கை வைக்கலாம்ல. வேணாம் சுகா, சொல்கிறது கேளு, வேணாம் அப்படி சொல்லி இந்த பக்கம் ஜின் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. சுகா இப்போ ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே டேங்க் கிட்ட போகிறாரு. டேங்க் அப்படியே அந்த செவத்தில் சாஞ்சபடி அப்படியே தான் நின்றுட்டுருக்கிறாரு. இப்போது அந்த ஷூ மாதிரி போட்டிருப்பார்ல, அது அந்த கீழே விழுந்து கிடக்கும்ல கண்ணாடி அந்த துண்டெல்லாம், அதில் கால் வைக்கிறாரு. அது அப்படியே நொறுங்குது. சுகா சொல்கிறது கேளு, வேணாம். ஜின்னுக்கு ரொம்ப பயமாயிடுது. ஏன்னா சுகா இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறாரு. இதனால் டயங் ரொம்ப ஹர்ட் ஆனுவானோ இல்லை ரொம்ப காயப்பட்டுருவானோ அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே ஜின் ரொம்ப பதறாரு. நான் சொல்கிறேன் சுகா, உனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படியா? அப்போ இவனை நான் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னா நீ சொல்லு. ஜின் அப்படியே அமைதியாகிறாரு. முடியாதுல்ல, அப்போ இவன் வாயிலேருந்து நான் வர வச்சுக்கிறேன். உன்னையே தான் என்னால் எதுவும் பண்ண முடியாது, ஆனால் இவனை நான் என்ன வேணாலும் பண்ணலாம்ல. ஆனால் அப்படி சொல்லி இன்னொரு கால் எடுத்து வைக்கிறாரு. அந்த கிளாஸு இன்னும் கொஞ்சம் அப்படியே நொறுங்குது. அங்கே அல்லே இல்லை டயாங்க்கு ரொம்ப பயந்து போயிருக்கிறாரு. ஏன்னா இவன் மேலே எனக்கு ஃபுல் உரிமை இருக்குது, மேரேஜ் பண்ணியிருக்கோம்ல அப்படின்னு கிட்டையும் வந்துட்டார். சுகா ப்ரீத் பண்ணுறது அங்கே டயாங்கால ஃபீல் பண்ண முடியுது. அவ்வளோ கிட்ட வந்துட்டார். உன்கிட்ட என்ன வேணாலும் பண்ணலாம்ல, சொல்லு. ஏன்னா உன்கிட்ட எனக்கு அவ்வளோ உரிமை இருக்குது. நீ ஃபுல்லாக எனக்கு மட்டும்தான் சொந்தம். உன்னை நான் கை பிடிக்கலாம் அப்படி சொல்லி அந்த நடுங்கிற கையை வந்து அப்படி டைட்டாக பிடிக்கிறாரு. உன்னை எப்படி நான் டச் பண்ணலாம் அப்படி சொல்லி இன்னொரு கையை எடுத்தாந்து அவருடைய நெக்கு கிட்ட வைக்கிறாரு. அதுக்கு மேலே போய் உன்னையா அப்படி சொல்லி அந்த நெக்கில் கையை வச்சு அப்படி ப்ரெஸ் பண்ணுறாரு. சுகன் என்ன பைத்தியமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சொல்கிறத கேளு, உண்மையில் அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவன் பாவம், உன்னை விட்டுரு. சொல்ல அங்கே சுகா இப்போ அப்படியே கையை எடுத்துட்டாரு. ஜெயாங் ஒரு கையை எடுத்துகிட்டு போய் நெக்கிட்ட வச்சு அப்படியே இரும்புறாரு அப்படி சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு நெக்கப்புறம் அப்படி ப்ரெஸ் பண்ணியிருந்திருப்பாரு. இது வெறும் ட்ரைலர் தான், மெயின் ஃபிலிமை ரூமில் போய் பார்த்துக்கலாமா பேபி அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாரு. அவங்க டயாங்க்கு அழுகையே வந்துடுது. என்னன்னு சொன்னால் அந்த கண்ணாடி கிளாஸ்லாம் இருந்திருக்கும்ல, அதெல்லாம் இப்போ டயாங்கோட காலில் அப்படி குத்துது. அது கூட சுகா கவனிக்காமல் தரன்னு டயாங் இழுத்துட்டு போயிட்டுருக்கிறாரு. சுகா சொல்கிறது கேளு அப்படி சொல்லி எந்த ஜின் கத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அது எதையுமே காதில் விழுகாத மாதிரி நேராக ரூம்குள்ளே போய் ஜின்னை பார்த்த மாதிரியே அந்த டோரை அப்படியே லாக் பண்ணுறாரு. இவனுக்கு என்ன பண்ணுறது, இப்போ என்னால் என்ன பண்ண முடியும் அப்படி சொல்லி இந்த பக்கம் ஜின் ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. ஆரம்பிட்ட சொல்லமா அப்படி சொல்லி திரும்புகிறாங்க. பார்த்தா ஆரம் அங்கே தான் நின்றுட்டுருக்கிறாரு என்ட்ரன்ஸில். ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே ஆரமும் கேட்டுட்டு தான் இருந்திருப்பார். அவரால் என்ன பண்ண முடியும், சுகாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஜின் வாயை திறக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஆரம்க்கு நல்லாவே தெரியும். ஆரம் நீங்கள் வந்துட்டீங்களா, சுகா என்ன பண்ண தெரியுமா, அது வந்து அப்படி சொல்லி இப்போ ஆரம் கிட்ட 2 ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சுருந்துருப்பாங்க. ஆன்னு சொல்லி கத்துறாங்க.
ஆரம் கையில் பேக் வச்சுருந்துருப்பாரு, அதை கீழே போட்டு என்னாச்சு அப்படி சொல்லி இப்போ ஜின் கிட்ட வராங்க. ஜின் கத்துனதில் அந்த ஒரு காலை அப்படியே தூக்கி இருந்திருப்பாங்களா, காலு ஸ்லிப் ஆகி கீழே விழுகலான்னு சொல்லி போயிருந்திருப்பாங்க. ஆரம் வேகமாக வந்து ஜின் அப்படியே பிடிச்சிடுறாங்க. என்னாச்சு? கிளாஸ் குத்திருக்குன்னு நினைக்கிறேன். கிளாஸா? சரி வா வந்து உட்காரு. இல்லை 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 சுகாவை ஸ்டாப் பண்ணு. அவன் டைம் எதனா பண்ண போகிறான். சுகாவை என்னால் ஸ்டாப் பண்ண முடியாது. ஜிமினை கூட்டி அந்த விட சொல்லு. அப்படி சொன்னேன். அது முடியாது. அப்போனா சுகாவை என்னால் ஸ்டாப் பண்ண முடியாது. எல்லாம் தெரிஞ்சு தானே சுகா கிட்ட டேங்கை மாட்டி விட்டீங்க. இப்போ அதுக்கான பனிஷ்மெண்ட் அவன் தான் அனுபவிக்கணும். இப்படி சொல்லிக்கிட்டே ஆரம் ஜின்னை தூக்கிறாங்க. என்னை இறக்கி விட எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உன்னால் நடந்த ஸ்டெப்ஸ் ஏற முடியாது. அதை நான் பார்த்துக்கிறேன், என்னோட ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல ஆரம் எதுவுமே பண்ணல. ஜின்னை தூக்கிட்டு போய் அவங்க பெட்டில் போய் படுக்க வச்சுறாங்க. இங்கே எரிஞ்சு போயிடாத, நான் உள்ளே போயிடும் கிளாஸ் அப்படி சொல்லிட்டு இப்போ ஆரம் என்ன பண்ணுறாரு, போய் ஃபஸ்ட் எய்ட் கிட்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்போ ஜின்னோட காலை எடுத்து அவருடைய லேப்பில் வச்சு அந்த கண்ணாடி துண்டை எடுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறாரு. என்ன பண்ணிகிட்ருக்க ஆரம், என்னுடைய காலை விடு அப்படி சொல்லி காலை எடுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணாரு. அமைதியாக இருன்னு சொன்னேன். எனக்கும் கோவம் வரும் ஜீன், அமைதியாக இரு. மேற்கொண்டு ஜின் எதுவுமே பேசல. ஆல்ரெடி அவருக்கு பெயினாக வேறு இருக்குது. 2 மணி நேரத்தில் அந்த கிளாஸ் வந்து குத்திட்டு இருந்திருக்கும். ஆரம் அந்த கிளாஸ் எல்லாம் எடுத்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இதை எப்படி கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சுகாவோட ரூமில் பார்த்தோம் அப்படின்னா, சொல்லுன்னு சொன்னேன். எனக்கு எத்தனை வாட்டி கேட்டாலும் சரி, எனக்கு நிஜமாகவே ஒன்றுமே தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியாது, உங்கள் யாருன்னு தெரியாது, ஜிமின் யாருன்னு தெரியாது, எனக்கு யாருமே தெரியாது. என்கிட்ட எத்தனை வாட்டி கேட்டாலும் என்கிட்டேருந்து வர ஒரே பதில் இதுதான், எனக்கு எதுவுமே தெரியாது, யாருமே தெரியாது. என்னன்னு சொன்னால் அங்கே ட்ராங்க் கீழே விழுந்திருப்பாரு. தள்ள சுகா அப்படியே கீழே உட்காந்த மாதிரிட்டு அங்கே ட்ராங்கோட ஹேரை பிடிச்ச மாதிரி சுகாவோட ஃபேஸ் கிட்ட எடுத்துகிட்டு வந்து அந்த மாதிரி கேட்டுட்டு இருப்பாரு. ட்ராங் அந்த மாதிரி சொன்ன உடனேயே சுகா ட்ராங்கோட ஃபேஸே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு செகண்ட் அவரோட ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு. இப்போது ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணி ட்ராங்க ரொம்ப ஃபோர்ஸாக அந்த மாதிரி வந்து கிஸ் பண்ணுறாரு. அப்போ கூட ட்ராங்கோட ரியாக்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்குது. பேக் கிஸ் பண்ணல, தள்ளியும் விடலை. எந்த பொசிஷனில் இருக்கிறாரோ அதே மாதிரி தான் இருக்கிறாரு. ஆனால் கண்ணிலேருந்து மட்டும் லைட்டாக டீயர்ஸ் வருது. கால் ரொம்ப பெயினாக இருக்குது. கண்ணாடி கிளாஸ்லாம் குத்தி இருக்குல்ல, அதனால் அவருக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. இப்போ அந்த கிஸ் பண்ணி முடிச்சுட்டு சுகா டயங்கோ பார்த்துட்டு இருக்கிறாரு. டயங்கோ அப்படி தான் சுகாவை மட்டுமே தான் பார்த்துட்ருக்கிறாரு. சுகா மனசில் உன்னைய பார்த்தா எனக்கு என்னமோ ஆகுது, உன்னை ஹர்ட் பண்ணால் எனக்கு ஹர்ட் ஆகுற மாதிரி இருக்குது, எனக்கு என்ன நடக்குது ஒன்றுமே புரியல, இங்கே இருந்தேன்னா உன்னை எதனா பண்ணிடுவேணும்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படி சொல்லிவிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு, டேங்கை அப்படியே தூக்கி பெட்டில் படுக்க வச்சுட்டு வெளியே போகலான்னு சொல்லி போனவர் அப்போ தான் கீழே நோட் பண்ணுறாரு. அந்த இடம் ஃபுல்லாக அவ்வளோ பிளட்டாக இருக்குது. என்னது இது பிளட்டா? ஆனால் நான் அவனை எதுவுமே பண்ணலையே, அப்புறம் இப்படி இவ்வளோ பிளட் அப்படி சொல்லி அப்படியே திரும்பி அந்த பிளட் எங்கெல்லாம் போயிருக்கு சொல்லி பார்க்குறாரு. கடைசியாக டேங்க அங்கே விழுந்து கடந்துருப்பார்ல, அந்த இடத்துல இருந்திருக்கு. இப்போ தான் பெட்டில் கிடக்க டேங்கை பார்க்குறாரு. என்னது இது இவ்வளோ பிளட் இருக்கு? அப்போ தான் அவருக்கு யோசனை வருது. டயங்க அங்கே கண்ணாடி கிளாஸை உடைச்சது அதில் அவருமே காலை வச்சு மிதிச்சிருந்துருப்பாரு. ஒரு ஷூ போட்டிருக்கனால அந்த கிளாஸ் அந்த ஷூவில் இறங்கலை. ஆனால் டயங்க பிடிச்சி தண்ணி இழுத்துட்டு வரும்போது டயங் அதில் தான் மிதிச்சிருந்துருப்பாரு. ஷிட் அப்படி சொல்லிட்டு இப்போது அவருடைய பேக்கெட்டை அப்படியே ரப் பண்ணுறாரு. என்னோட வேலை பண்ணி வச்சுருக்கேன், வந்தா என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் இருக்கா அவனுக்கு. இப்போ என்ன பண்ணுறது, டாக்டருக்கு போகலாமா? இல்லை, ஏற்கனவே வார்ன் பண்ணிட்டு போனாங்க, ரொம்ப வீக்காக இருக்க, இப்படிலாம் ஹர்ட் பண்ணாதீங்கன்னு. இதை வந்து பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். என்ன பண்ணுறது, வேறு வழியே கிடையாது, நீ தான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும். எனது நானா? நீ தானே இதுக்கு காரணம், இப்போ நீ தான் பண்ணணும். அவன் பெட்டில் படுக்க வச்சேன்னே ஒரு ஐஸை அப்படி க்ளோஸ் பண்ணி அப்படி படுத்துட்டு இருந்திருப்பாரு. அவரால் சுத்தமாக அசைக்க கூட முடியல அவரோட காலை. இப்போ யாரோ அந்த காலை அப்படி தூக்குற மாதிரி இருக்குது. பயந்து போய் அப்படி ஐஸை ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு காலை உருக போகிறாரு. அமைதியாக பாடு. இல்லை விடுங்க, நான் பார்த்துக்கிறேன், பாடுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மிரட்டுறாரு. இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் கிட் கொடுங்க, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே இப்போ சுகா திரும்பி டேங்க் அப்படி மறைச்சி பார்த்துட்ருக்கிறாரு. டேங்க் எதுவுமே பண்ணல, அப்படி சைலண்ட் ஆகிட்டாரு. இருந்துச்சு அப்படி உட்காந்த மாதிரி தான் அப்படி தான் இருக்கிறாரு. இப்போ சுகா என்ன பண்ணுறாரு, அந்த கண்ணாடி பீஸெல்லாம் அப்படியே வெளியே எடுக்கலாம் சொல்லி ட்ரை பண்ணுறாரு. அப்படி சொல்லி அந்த பக்கம் அவருக்கு பெயினாக இருக்கும்ல, நிறைய இடத்துல அப்படியே குத்தி உள்ளேயே இருக்குது அந்த கண்ணாடி துண்டெல்லாம். அதை பார்க்கும்போது அங்கே சுகாக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. அங்கே டயங்கு உயிரே போகுது வழியில்.
அவருடைய வலியை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கிறாரு. சுகா எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பார். இப்போது அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அப்படியே பேண்டேட்டுமே போடுறாரு. இப்போது ஒரு பில்லோ எடுத்து அந்த 2 காலையுமே அந்த பில்லோ மேலே அப்படியே வச்சிடறாரு. இப்போ அப்படியே டயாங்க திரும்பி பார்க்குறாரு. டயாங் அப்படியே பெயின் தாங்க முடியாமல் அந்த பெட்டில் அப்படியே சாஞ்ச மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்கிறாரு. இந்த டேப்லெட் போட்டுக்கோ அப்படி சொன்னோன்னு தான் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. என்னது இது? டேப்லெட் போட்டுக்கோ, பெயின் கில்லர். கண்டிப்பாக ஃபீவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, காயம் அதிகமாக இருக்குது. இது ஃபீவர் மாத்திரை, இது பெயின் கில்லர், இது ஆன்டிபயோட்டிக், எல்லாத்தையும் ரெடிமேடாக வச்சுட்ருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாரு. என்ன பார்த்துட்ருக்க புரி? இல்லை எனக்கு வேண்டாமே. என்ன வேண்டாம்? அங்கே காயெல்லாம் ரொம்ப ஆழமாக இருக்குது, கண்டிப்பாக ஃபீவர் வரும். அப்படி டேப்லெட் போடு. இல்லை எனக்கு வேண்டாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இல்லை எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லி ஒரு மாதிரி பண்ணுறாரு. என்ன டேப்லெட் போடுறதுக்கு பயமா? ஆமாம், அது கசக்குமே, எனக்கு வேணாம் ப்ளீஸ். என்னை 4 அடி கூட அடிச்சிடுங்க, ஆனால் டேப்லெட் போடுறது மட்டும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு அந்த டேப்லெட்டை பார்த்துட்டே சொல்லிட்டு மூஞ்சியை திருப்பிக்கிறாரு. சுகாவோட ஃபேஸை கூட பார்க்கல. இப்போ சுகா டயங்கோட சீக்ஸை பிடிச்சி அப்படியே திருப்பி டக்குன்னு லிப் லாக் பண்ண ஆரம்பிச்சிடாரு. அங்கே டேங்கோட ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி ஆகுது. என்னன்னு சொன்னால் சுகா மவுத்தில் டேப்லெட் அது அப்படியே டேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா அவர் தான் டேப்லெட் போட மாட்டார் சொன்னார்ல, அதனால் கசப்புனால கசப்பு, அப்படி ஒரு கசப்பு. அது டயாங்க்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அவர் இப்போது சுகாவை அடிக்கவும் செய்கிறாரு. டேப்லெட்காக என்ன வேணாலும் பண்ணுவார் போல இருக்குது. சுகாவை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. அப்போ கூட சுகா அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணவே இல்லை. இப்போ வேறு வழியே இல்லை. டேங் அந்த டேப்லெட்டை முழுங்கியே ஆகணும். முழுங்கவும் செஞ்சிட்டாரு, முழுக வச்சிட்டாரு. அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணுறாரு. ஜி வேக் கசக்குது, ஐயோ கசக்குது, தண்ணி அப்படி சொல்லிட்டு இங்கே டேங்க் சொல்லும் போதே இப்போ ஒரு முன்னாடி தண்ணி கிளாஸ் அதை வாங்கி மடன்னு குடிக்கிறாரு. இல்லை இன்னும் கசக்குது அப்படி சொல்லி டேங்க் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்போது டேங்கோட ஃபேஸை ரொம்ப சாஃப்டாக பிடிக்கிறாரு. டேங் இப்போது சுகாவை தான் பார்த்துட்ருக்கிறாரு. சுகா டேங்கோட ஐஸை பார்த்துட்டு இருந்தவர் இப்போ அப்படியே டேங்கோட லிப்ஸை பார்த்து மெதுவாக டேங்கோட லிப்ஸ் கிட்ட போகிறாரு. என்ன பண்ணுறாரு இவர்? மறுபடியும் அது டேப்லெட் வச்சுருப்பாரோ அப்படின்னு பயத்திலேயே ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. ஆனால் டேப்லெட் எதுவுமே இல்லை. ரொம்ப சாஃப்டாக அந்த மாதிரி வந்து டேங்க்கு சுகா வந்து கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த வாட்டி இந்த கிஸ் டேங்குக்குமே பிடிச்சிருக்கு. ரொம்ப நேரம் இந்த கிஸ் வந்து அப்படி போய்கிட்டே இருக்கு. டேங்காகவே இப்போது சுகாவோட நெக்கில் ஒரு கையை போட்டு அப்படி டைட்டாக பிடிக்கிறாரு. இப்போ சுகா அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு அவர் அந்த ரூம்லேயே இல்லை, அந்த ரூம் விட்டு வெளியே போயிட்டாரு. பக்கத்துலேயே ஒரு ரூம் இருக்கும், அது உள்ளே போயிட்டு பைத்தியமாடா அவனை நீ டார்ச்சர் பண்ண போகிறேன் தானே சொன்னேன். பெரிய இது மாதிரி அவன் காலை பிடிச்சி அவனுக்கு சேவை பண்ணிட்டு வந்திருக்க. அவனுக்கு டேப்லெட் பிடிக்கலன்னா உன் வாயில் போட்டு அவனுக்கு டேப்லெட் கொடுக்க வைக்கிற. அவன் எக்கெடுக்கிட்டு போனால் உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லி காரி கண்ணாடியை பார்த்து துப்புறாரு. ஏன்னா மிரர் வழியாக அவரே பார்த்து திட்டிகிட்டு இருக்கிறாரு. இல்லைடா நீ மாறிட்ட நல்லாவே தெரியுது. நீ பழைய இவங்க மாதிரியே இல்லை, நீ சுத்தமாக மாறிட்டடா. அவன் மாத்திரை போட்டால் போடுறான், போகலைன்னா போயிட்டு போகிறான். அந்த கிளாஸாவது உன்னால் வந்துச்சு, உன்னால் அவன் காலில் குத்துச்சு. இவ்வளோ பெரிய ஆளாயிட்டான், மாத்திரை போடுறதுக்கு பயப்படுறான். இல்லை சுகா, இது நல்லதுக்கே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வெளிப்படையாகவே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இது இப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஜேப் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஜெஹூப் ஒரு டோரில் சாஞ்சபடி சுபீனை தான் பார்த்துட்ருக்கிறாரு. சுபீன் அந்த கார்டன் மாதிரி இருக்குது, அங்கே தான் நின்றுட்டுருக்கிறாரு. அங்கே இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் அப்படியே டச் பண்ணி பார்த்துட்ருக்கிறாரு. அவருக்கு ஃப்ளவர்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். சுபீனை கட்டியெல்லாம் போடல ஜெஹூப், ஏன்னா அவர் தப்பிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணவே இல்லை. அவர் இங்கே வந்து 4 டேஸ்க்கு மேலே ஆகுது. சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவார், இல்லைனா ஜெஹூப் எப்படி ஊட்டி வருவாருன்னு சொல்லிட்டு சூபினுக்கு தெரியும். அது அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் கொடுக்குற சாப்பாடு சாப்பிடுவார். இத்தனை நாளாக வீட்டுக்குள்ளே தான் இருந்திருப்பார். இன்றைக்கி மார்னிங் தான் வெளியே வந்து பார்த்துருந்துருப்பார். இவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குது. இது ஜெஹூப்போட வேலை தான் சொல்லிட்டு புரியுது. ஆனால் இது திடீர்னு இந்த வேலையை அவர் செஞ்சுருக்க மாட்டார். ரொம்ப நாளாக இதுக்காக கஷ்டப்பட்டுருப்பாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே தெரியுது. ஏன்னா அவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குது. அதுவும் ஒன்று சோபினுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. அதில் ஒரு ஃப்ளவரை அப்படியே டச் பண்ணிவிட்டு அவர் வந்து யோசிக்கிறாரு, எப்போ ஃபர்ஸ்ட் ஜெஹூப்பை பார்த்தோம் அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த பக்கம் ஜெஹூப்புமே யோசிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டே காலேஜ், ஒரு பிக் ஸ்மைலோடையே சுபின் வராரு. ஆனால் அன்னைக்குன்னு ஜிமின் வரல. சுபின் வந்து ஃபர்ஸ்ட் இயர், ஜிமின் வந்து செகண்ட் இயர்.
அதே காலேஜில் தான் நம்ம ஜெஹூப் வந்து ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கிறாரு. கையில் கலர் கலராக ஃப்ளவர்ஸ் இருக்குது. இதை சுகா தான் வாங்கி கொடுத்துருப்பாரு. ஏன்னா சுபினுக்கு ஃப்ளவர்னால் பிடிக்கும்னு சொல்லிட்டு சுகாவுக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் டே காலேஜ் அப்படிங்கிறதுனால அந்த ஃப்ளவர் வாங்கி கொடுத்துருந்துருப்பாரு. கை ஃபுல்லாக ஃப்ளவர், ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ ஸ்மைலோட சுபின் காலேஜுக்குள்ளே வராரு. இன்றைக்கின்னு பார்த்து இந்த ஜிமின் வேறு லீவ் போட்டான். எப்படி யாரும் என்னை புள்ளி பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறது? பார்த்துக்கலாம், நமக்கு தான் யுங்கி மாமா இருக்காரே, அவருடைய நேம் சொல்லலாம், எல்லாருமே பயந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே தான் வராரு. ஒருத்தர் சடனாக வந்து அப்படியே சுபின் மேலே இடிக்கிறாங்க. சுபின் கையில் வச்சுருக்க ஃப்ளவர்லாம் அப்படியே பறக்குது. சாரி அப்படி சொல்லிட்டு அவர் ஓடலாம் சொல்லி போகிறாரு. இப்போ அவருடைய ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. நடுவில் ஃப்ளவர் அப்படியே கொட்டுது. இந்த பக்கம் ஜெஹூப் என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னவர் அப்படியே ஸ்டாப் ஆகி சுபினை பார்த்துட்டே இருக்கிறாரு. உனக்கு அறிவில்லை, என்ன திட்டலாம் அப்படி சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஜெஹூப்பை திரட்டிட்டு வந்திருப்பாங்க 4-5 பசங்க. அவனுங்க அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் அப்படியே மிதிக்கிறானுங்க. மாட்டிக்கிட்டியா, இங்கே தானே இருக்க, உங்களுக்குலாம் அறிவில்லை அப்படி சொல்லி கீழே கிடக்க ஃப்ளவர்ஸை அப்படியே அழுறாரு. அது ஒரு கையில் இருக்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இப்போ அவனுங்க மிதிச்சதில் அது கசங்கி போய் ஒரு மாதிரியாக இருக்குது. உங்கள் சுபின் கலந்து டியர்ஸே வந்துடுது. என்ன பண்ணி, இது வெறும் ஃப்ளவர் தானே, இதுக்கு என்னமோ நீ என்னமோ ரொம்ப அழுகுற, இது வெறும் ஃப்ளவரா, அது எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா, இது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு தெரியுமா, இப்போ இப்படி பண்ணிட்டீங்கல்ல, என்னது இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு சுபின் இப்போது ஜெஹூப் கிட்ட தான் அப்படியே காட்டுறாரு. அங்கே சுபின் சொல்கிறது கரெக்டு தான். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அது சுபினோட கையில் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அப்படியே வாடி போயிருக்கு. ஜெஹூப்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சாரி சொன்னால் எல்லாம் சரியாயிடுமா? உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், இதோட அருமைலாம் உங்களுக்கு என்ன தெரிய போகுது? ஃபர்ஸ்ட் டே காலேஜ் ரொம்ப ஹாப்பியாக வந்தேன், என் மூடி ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படி சொல்லி மிச்சம் மீதி இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சுபின் அந்த இடத்த விட்டே போயிடுறாரு. என்னடா இது, ஒரு ஃப்ளவருக்கு இந்த பையனை இவ்வளோ கிளாஸ் எடுத்துகிட்டு போகிறான், ரொம்ப ஓவராக பண்ணுறான்ல ஜெஹூப் அப்படி சொல்லி அவங்க ஃப்ரெண்டு தான் ஜெஹூப்போட ஷோல்டரில் கை போடுறாங்க. என்னடா பேசிக்கிட்டு இருக்கோம், நீ எதுவும் பேசலை அப்படி சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஜெஹூப்பை பார்க்குறாங்க. உன் ஃபேஸ் ஏன் இவ்வளோ வாடி போயிருக்கு? இல்லைடா, சொல்கிறதும் உண்மை தானே, அந்த ஃப்ளவர்ஸ்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு, ஆனால் நம்மளால தானே அப்படி ஆயிடுச்சு. என்னடா மச்சான், ஃபர்ஸ்ட் சைட்டாக பார்த்தோன்னே ஆள் ஃப்ளாட் ஆகிட்டியா என்ன? இல்லைடா, நான் கையில் வச்சுக்க ஃப்ளவரை சொன்னேன். மச்சான், நீ ஃப்ளவரை சொன்னியா இல்லை அந்த ஃப்ளவரே ஒரு ஃப்ளவர் வச்சுருந்துச்சு அதை சொன்னியாடா? ஆளை விடுங்கடா சாமி அப்படி சொல்லிட்டு மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறாரு. இவனுங்களும் திறத்த ஆரம்பிக்கிறானுங்க. அதை நினச்சி தான் இந்த பக்கம் ஜெஹூப் வந்து ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அங்கே சூபினோட லிப்ஸ்லேயும் சின்னதாக ஒரு ஸ்மைல் வருது. நெக்ஸ்ட் டே சூபின் ஜிமினோட வருவார். இப்போ அவர் முன்னாடி அவ்வளோ ஃப்ளவர்ஸ் கொண்டாந்து ஒருத்தர் நிற்கிறாரு. அந்த ஃப்ளவர்ஸை பார்த்தோன்னே அங்கே சூபினோட ஃபேஸ்லாம் அவ்வளோ ஸ்மைல். யார் அவன் பூ கொடுத்து மயக்கிடுவான் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் ஜிமின் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு. யார் நீங்கள் அப்படி சொல்லி அங்கே சுபின் வந்து கேட்குறாரு. இப்போது மெதுவாக அந்த ஃப்ளவர்ஸ் அப்படியே கீழே இறக்குறாரு. நீயா? சாரி, அது நேற்று தெரியாமல் நடந்துருச்சு, நான் வேணும்னே பண்ணல, உனக்கு நல்லாவே தெரியும், சாரி, இதை வாங்கிக்கேன் அப்படி சொல்லி அந்த ஃப்ளவரை கொடுக்குறாரு. சுபின்மே, உன் மேலே இருக்கிற கோவம் எனக்கு இருக்க தான் செய்யுது, அதுக்குன்னு இந்த ஃப்ளவரை நல்லா வீணாக்க மாட்டேன், தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு ஜெஹூப் பத்திட்டான ஸ்மைல் பண்ணிட்டு சூபின் அங்கேருந்து போகிறாரு. என்னடா நடக்குதுங்க? அதுவா, நேற்று ஃபுல்லாக திட்டிகிட்டு இருந்தேனே, அவனா? ஆனால் உன்னை எப்படி கரெக்ட் பண்ண சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சிச்சு பாரு. என்ன பேசிகிட்டு இருக்க ஜிமின், உன்னை எப்படி சமாதானப்படுத்துன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு பற்றியா? அதை தான் சொன்னேன். சமான்சமாக இருக்கான்ல பார்க்குறதுக்கு. ஜிமின், என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? இதெல்லாம் யுங்கி மாமாவுக்கு தெரிஞ்சு என்ன ஆகும் தெரியும்ல? சொல்லிடாதடி, அவ்வளோதான் நீ மாமா. அப்போ ஒழுங்காக போய் கிளாஸு கவனி. இதான் ஒரு நாள் தினமும் மார்னிங் ஜெஹூப் வந்து சூபினுக்கு ஃப்ளவர் கொண்டாந்து கொடுப்பாரு. என்ன ஜெஹூப், ஃப்ளவர் கொடுத்தே என் தம்பியை நீங்கள் மயக்கிடுவீங்க போல இருக்கு. ஐயோ அப்படிலாம் இல்லை, இது எங்கள் வீட்டில் இருந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன். என்ன சொல்லு ஜெஹூப், நிஜமாவா? உன் வீட்டில் ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கா என்ன? அப்போனா உனக்கும் ஃப்ளவர்ஸ் வளர்க்குறது பிடிக்குமா என்ன? ஃபஸ்ட்லாம் கிடையாது, ஆனால் இப்போலாம் கொஞ்சம் பிடிக்குது. பத்தியா நான் சொன்னது கரெக்டு தானே ஜிமின் அப்படி சொல்லி அங்கே சூபின் வந்து ஜிமினை அதட்டுறாரு. நடத்து ஜெஹூப், சூபினுக்கு சாப்பாடு கூட முக்கியம் கிடையாது, இருக்கிற இடம் பூக்களால் நிறைஞ்சிருந்தால் போதும்,
உனக்கு சோறு கூட தேவையில்லை அப்படி சொல்லி ஜிமின் அங்கே கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஜிமினை திறத்திக்கிட்டு சூவின் ஓடுறாரு. இதை தான் ஜெகோப் என்ன பார்த்துட்டே இருந்தார். இது ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி ஒரு கட்டத்தில் ஃபுல்லாக ரெட் கலர் ரோஸ் எடுத்துகிட்டு வந்து ஐ லவ் யூ சுபின் அப்படி சொல்லி அப்படியே நீட்லோன் போட்டு சுபின் முன்னாடி நீட்டுறாரு. அங்கே இருக்க காலேஜ் பசங்க எல்லாருமே அங்கே தான் பார்த்துட்ருக்குறாங்க. சுபினுக்குமே ஜெகோப்பை ரொம்ப பிடிச்சிருக்கும். அவர் ஒரு மாதிரி அப்படியே தலையை கொஞ்சிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்போ ஜிமின் இடிச்சிட்டு என்னடா பண்ணுற வாங்கு. இப்போது சுபின்மே தேங்க்ஸ். என்ன தேங்க்ஸ்லாம் சொல்கிற? எப்போவும் சொல்கிற மாதிரி நான் லவ் யூ சொன்னேன், எனக்கு ரிப்ளை பண்ணவே இல்லையே. லவ் யூ டூ ஜெஹோப் அப்படின்னு அந்த ஃப்ளவர் அப்படியே வாங்குறாரு. இப்போது ஜெஹோப் எழுந்திரிச்சு சுபினை ஒரு ஹக் பண்ணுறாரு. இதான் ஃபர்ஸ்ட் தடவை 2 பேரும் இப்படி ஹக் பண்ணிக்கிறது. அந்த இடத்த விட்டு ஜிமின் எப்பயோ போயிட்டாரு. உங்களுக்குள்ளே நம்ம ஏன்னா டிஸ்டர்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போனா இங்கேருந்து தான் எனக்கு தினமும் ஃப்ளவர் எடுத்துகிட்டு வருவானா? அவர் தன்னுடைய ஸ்டடியை கம்ப்ளீட் பண்ணிட்டு கூட தினமும் மார்னிங் சுபினுக்கு ஃப்ளவர் கொண்டு போய் கொடுக்குறது தான் அவருக்கு மார்னிங் வேலையாகவே இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவர் மற்ற ஒர்க்கெலாம் பார்ப்பார். அவர் ஜங்குக்கோட ரிலேஷன் தான். அவர் ஒரு வகையில் ஜங்குக்கு பிரதராக ஆவார். 2 பேருமே அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்போது ஜெஹோப்போட மொபைல் ரிங் ஆகுது. இங்கேருந்து சூபினுமே திரும்பி பார்க்குறாரு. ஏன்னா அந்த இடம் அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது இல்லையா. மொபைல் ரிங் ஆகிற சத்தம் சூபின் வரைக்கும் கேட்டிருக்கோம். ஹலோ சொல்லுங்கள் அங்கிள். சுபின் என்ன பண்ணுறான்? இருக்கிறான். சாப்பிட்டானா? இன்னும் கட்டி போட்டு வச்சுருக்கியா என்ன? இல்லை அங்கிள், கட்டோலாம் கிடையாது. அவன் இங்கேருந்து தப்பிச்சு போகணுன்னு ட்ரை பண்ணவே இல்லை. அதனால் நானும் அவனை கட்டி போடல. இப்போ அந்த பக்கத்தில் பேசிகிட்டு இருந்த பர்சன் லாங்காக ப்ரீத் பண்ணுறாரு. என்னாச்சு அங்கிள், ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா? ஆமாம் ஜெஹோ, என் பசங்க கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல. ஆனால் வேறு வழி இல்லைல்ல. நம்ம மட்டும் இதை பண்ணாமல் இருந்தோன்னு சொன்னால் அங்கே வேறு மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும். அது நடக்கவே கூடாது. யோங்கிக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ் நடக்கவே கூடாது. அது தப்பு. சரி விடுங்க அங்கிள், அதான் நடக்கலைல்ல. நெக்ஸ்ட் என்ன பிளான்? எனக்கு தெரிஞ்ச சுபின் இப்படி சைலண்ட்டாக இருக்கிறதே பெரிய விஷயம். இது வரைக்கும் அவன் என்கிட்ட எந்த கொஷினுமே கேட்கல. கேட்டானா அவனுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. ஓகே, நான் ஜங்குக்கிட்டையும் ஜின்கிட்டையும் பேசிவிட்டு அப்புறம் சொல்கிறேன் அவன்கிட்ட. சரி ஓகே அங்கிள் அப்படி சொல்லி இந்த பக்கம் ஜெஹோப் காலை கட் பண்ணிடுறாரு. கட் பண்ண உடனே அந்த பேசிகிட்டு இருந்திருப்பார்ல, அவருக்கு கால் வருது ஜங்குக்கிட்டேருந்து. சொல்லு ஜங்கு, நான் உனக்கு தான் கால் பண்ணான்ருந்தேன். என்னாச்சு? ஜிமின் எதுவும் ப்ராப்ளம் பண்ணுறாலாம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள். அங்கே அது அங்கே ஜெயம் நான் சொல்கிறேன் அப்படி சொல்லி அங்கே ஜின் கான்ஃபரன்ஸில் தான் இருக்காங்க. சொல்லு ஜின், என்னாச்சு? ஏதோ ப்ராப்ளமாங்க? ஆமாம், பயமாக இருக்குது எனக்கு. இதால் ட்ரையாங்க்கு எதுவும் ஆயிருமான்னு பயமாக இருக்குது. என்னாச்சு, ஏன் இவ்வளோ பதட்டப்படுற அப்படி சொல்லி அவர் கேட்குறாரு. அங்கே சுகா டேங்க்கிட்ட நடந்துக்கிட்ட எல்லா விஷயமே ஜின் சொல்கிறாங்க. நினைக்கிற மாதிரி இல்லை. ஷுங்கி இப்படிலாம் பண்ணுவானா? அவனை என்ன பண்ண முடியும்? அவனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? எனக்கு ஒரு யோசனை இருக்குது, நான் சொல்லட்டா? என்ன ஜம்கோக்? அது ஜிமின் இருக்கான்ல, அதுக்கு ஜிமினை கொண்டு போய் யூங்கிக்கிட்ட விட சொல்கிறியா? ஐயோ, சொல்கிறத முழுசாக கேளுங்க அப்படி சொல்லி இந்த பக்கம் ஜிமின் ஜங்குக்கிட்ட அவருடைய க்ரஷ் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார்ல, அது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இது யாருமே எதிர்பார்க்காத விஷயமாச்சே. ஆமாம், நான் கூட எதிர்பார்க்கல தான். அதனால் நீங்கள் நினைக்கிறது நடக்கவே நடக்காது அங்கிள். கண்டிப்பாக மறுபடியும் ஜிமின் சுகாவை மேரேஜ் பண்ணுற அளவுக்கு போக மாட்டான். என்னாச்சு அங்கிள், எதனா பேசுங்க. என்ன பண்ணுறது தெரியலையே. ட்ரையாங்க எப்படி காப்பாற்றுறது? சரி ஓகே அங்கிள், நீங்கள் எதுவும் டென்ஷன் எடுத்துக்காதீங்க. இதை பற்றி நான் ஜிமின்கிட்ட பேசுகிறேன். அவனுக்கு எதனா ஐடியா இருக்கும். எல்லாத்தையுமே சொல்ல போறியா? இல்லை, இதை பற்றி நீங்களே ரிவீல் பண்ணுங்கள். நானும் ஜின்னும் இதை பற்றி நாங்கள் வெளியே சொல்ல மாட்டோம். சரி ஓகே சொல்லிட்டு அவங்களுடைய காலையுமே அப்படியே கட் பண்ணிடுறாங்க. இப்போ அப்படியே ட்ரையாங்கோட ரூமில் பார்த்தோம் அப்படின்னா எந்திரிக்க முடியாமல் எந்திரிக்கிறாரு. இப்போ அவருக்கு வாஷ்ரூம் போகணும். காலை கீழே வச்சாலே அவருக்கு அப்படியே எரியுது, ரொம்ப பெயினாக இருக்குது. அப்படி சொல்லிட்டு மறுபடியும் பெட்டில் அப்படியே உட்காந்துட்டாரு. என்ன பண்ணுறது, நான் ரெஸ்ட் ரூம் போகணுமே, வேறு வழி இல்லை, எந்திரிச்சு போக தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. ஒரு கண்ணு அப்படியே டேர்ஸே வந்துடுது பெயினில். மறுபடியும் இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம்னு சொல்லி போகிறாரு. ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு, பெயின் தாங்க முடியாமல். இப்போது எப்படி காற்றுல பறக்கிற மாதிரி இருக்குது. என்னடா இது அப்படி சொல்லி ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா சுகா டேங் அப்படியே தூக்குன மாதிரி. இப்போ எதுக்கு இங்கே நின்று டான்ஸ் ஆடிட்டுருக்க? என்னது டான்ஸ் ஆடுறேனா? என்னை பார்த்தா என்ன டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கா? எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும். ஓ, அப்போனா எனக்கு காரில் கொடுத்துருக்கலாம்ல. நீ அதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க?
இங்கே ட்ரையாங்கோட மைண்ட் வாய்ஸ், நீயே எந்த நேரத்தில் எந்த மாதிரி நடந்துக்குவேன்னு தெரியல, அதுக்கு மேலே உனக்கு என்னன்னு சொல்லி நான் கூப்பிடுவேனே தெரியல, இதில் வேற நான் உன்னை கூப்பிடணுமா? ஏய் என்ன இறங்கு அப்படி சொல்லி சுகா சொல்கிறாரு. ஏன்னா அங்கே ட்ரையாங் சுகாவோட ஃபேஸே தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதுக்குள்ளாடி சுகா ரெஸ்ட் ரூம்கிட்டையும் கூப்பிட்டு வந்துட்டாரு. இப்போ மெதுவாக அப்படியே இறக்கி விட்டாரு. என்ன என்னையே பார்த்துட்ருக்க, போ நீங்கள் வெளியே போ. ஓ சாரி அப்படி சொல்லி சுகா இப்போ வெளியே வந்துடுறாரு. ஏய் என்ன ஆச்சு, உள்ளே போய் எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு வெளியே நின்று சுகா கத்திட்டுருக்கிறாரு. இப்போ டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க வெளியே வராரு. இவ்வளோ நேரம் உள்ளே போய் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே டேங்கை அப்படியே தூக்கிறாரு. டேங்கும் பேலன்ஸ் இல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு, அவருடைய கையை எடுத்துகிட்டு போய் சுகாவோட நெக்கில் அந்த மாதிரி போட்டுட்டு டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. எனக்கு கீழே விழக்கூடாது அப்படின்னு. இப்போ சுகா அப்படியே டேங்கை போய் பெட்லேயுமே அப்படியே படுக்க வச்சுட்டு, இதை பாரு காயம் ரொம்ப ஆழமாக இருக்குது, அதனால் இந்த மாதிரி நடந்து போகிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு ஓவராக சீன் க்ரியேட் பண்ணாத சரியா? நான் பக்கத்து ரூமில் தான் இருப்பேன், எதாக இருந்தாலும் என்னை கூப்பிடு. என்ன சொல்கிறது காதில் விழுகுதா அப்படி சொல்லி மிரட்டுறாரு. அங்கே ட்ரையாங், உங்களை உங்களை எப்படி கூப்பிட்றதுன்னு எனக்கு தெரியல. எப்படி கூப்பிட்ற தெரியலனா நேம் இருக்குல்ல, பேர் எதுக்கு வச்சுருக்காங்க அதை வச்சு கூப்பிடு. உங்கள் பேர் உங்கள் பேர் என்னன்னு சொல்லி எனக்கு தெரியாது அப்படின்னு ட்ரையாங் சுகாவை தான் பார்த்துட்ருக்கிறாரு. சுகாவுக்கு எனது பேர் என்னன்னு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ட்ரையாங்கை பார்த்துட்ருக்கிறாரு. என்ன நடிக்கிறியா? இல்லை நடிக்கலாம் இல்லை, நிஜமாகவே எனக்கு உங்கள் பேர் என்னன்னு தெரியாது. சரி ஓகே, என்னுடைய நேம் மீன் யோங்கி, அது மட்டும் கிடையாது, என்னை சுகான்னு சொல்லி கூட கூப்பிடுவாங்க, மீன் கூட சொல்லி கூப்பிடுவாங்க, யோங்கின்னு கூட சொல்லி கூப்பிடுவாங்க. உனக்கு எப்படி இஷ்டமோ அப்படி கூப்பிடு. சுகான்னு சொல்லி கூப்பிடுவா அப்படின்னு சொல்லி டேங்க் கேட்டோன்னே அவருக்கு ஜிமினோட ஞாபகம் வருது. இப்போது அவர் கண்ணெல்லாம் அவ்வளோ ரெட்டிஷ் ஆகுது. இங்கே டேங்க்கு பயமாக இருக்குது. என்னடா இது இவ்வளோ நேரம் நார்மலாக பேசிகிட்டு இருந்தா இப்போ என்னாச்சு தெரியலையே, மறுபடியும் தூக்கி போட்டு மிதிப்பானோ அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே டேங்க் வந்து யோசிச்சுட்டு சுக்காவே குறுக்குறுன்னு பார்த்துட்ருக்கிறாரு. இதை பாரு, சுக்கான்னு சொல்லி என் ஜிம்மின் மட்டும்தான் நீ கூப்பிடுவான், புரியுதா? நீலாம் கூப்பிடவே கூடாது, மின் சொல்லி கூப்பிடு, இல்லைன்னா யூங்கின்னு சொல்லி கூப்பிடு அப்படி சொல்லி அந்த ரூம் மட்டும் வெளியே போயிடுறாரு. இந்த பக்கம் டேங்க்கு ஒரு மாதிரி அப்படியே பெயினாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஜிமின் மட்டும்தான் கூப்பிடணும்னு சொல்லியிருந்திருப்பார்ல, அதான் டேங்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அப்படியே சாயிறாரு. ஏன்னா உட்காந்த மாதிரி தான் பெட்டில் உட்கார வச்சுட்டு போயிருந்திருப்பாரு. இப்போ அப்படியே அந்த பெட்டில் அப்படியே சாஞ்ச மாதிரி ஒரு விஷயத்தை வந்து டேங்க் வந்து யோசிக்கிறாரு. ரோட்டில் டேங்க் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு விஷயமா அப்படியே யோசிச்சுட்டே போயிட்டுருக்கிறாரு. அவங்க அப்பாவை டேங்க்கு பிடிக்கும், ஆனால் அவங்க அப்பா பண்ணுற பிஸ்னஸ் டேங்க்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் தான் அது வீட்டை விட்டு வெளியே வந்துருந்துருப்பார். வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் அவருடைய ஸ்டடியை அவர் கண்டினியூ பண்ணும் இல்லையா, அதனால் பார்ட் டைம் ஜாப்புக்கு நிறைய இடத்துக்கு போயிருந்திருப்பார். எல்லா இடத்துலையுமே காரணமே இல்லாமல் டேங்கை ஜாப்லேருந்து தூக்கியிருந்திருப்பாங்க. விசாரிக்கும் போது தான் தெரியும் அவங்க அப்பா தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு. அவங்க அப்பா போய் நேரில் பார்க்கும்போது, ஆமாடா நான் தான் பண்ணேன், அப்போ தான் நீ என்னை தேடி வருவேன், கண்டிப்பாக வரமாட்டேன், கடைசி வரைக்கும் நான் முயற்சி பண்ணுவேன், முடியாத பட்சத்துக்கு இந்த வேர்ல்டை விட்டு கூட நான் போயிடுவேன், தவிர நீங்கள் செய்கிற பாவத்தில் நான் பங்கு எடுத்துக்கவே மாட்டேன். என்னடா சொல்கிறது உங்களுக்கு புரியலையா? செத்தா கூட சாவேனே தவிர மறுபடியும் உங்ககிட்ட நான் வரவே மாட்டேன். அதை யோசிச்சுக்கிட்டே தான் அவர் அந்த ரோட்டில் அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருப்பார். அவர் நடந்து நடு ரோட்லேயும் வந்துட்டார். அது அவருக்கே தெரியல. இப்போது அவருக்கு ஆப்போசிட்லேருந்து ஒரு பஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. அது கூட தெரியாமல் ஒரு பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கிறாரு. பக்கத்துலேயும் வந்துருச்சு. இப்போ தான் அவருக்கு முன்னாடி பஸ் வர்றது தெரியுது. ஒரு செகண்ட் பயந்தே போயிடுவார். இப்போ சடனாக ஒரு பர்சன் டேங்கோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாங்க. டேங் அப்படியே அவர் மீதே போய் அப்படியே மோதி அப்படியே அவருடைய சொல்கிறக்கிட்ட அவருடைய ஹெட்டை வச்சு அந்த மாதிரி அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அறிவில்லை உனக்கு அப்படி சொல்லி இப்போ அந்த பர்சன் டேங்கோட கையை பிடிச்சி அப்படியே தலையை நிப்பாட்டிட்டு, அறிவில்லை உனக்கு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ கொஞ்சம் விட்டுருந்தேனா செத்துருப்பேன். அது சரி, நீங்களாம் சாவுறது தானடா அந்த மாதிரி பண்ணுறீங்க, வேணும்னு இந்த மாதிரி நடு ரோட்டில் வர வேண்டியது, நாங்கள் யாருன்னா வந்து இடிச்சிட்டோன்னு சொன்னால் நீங்கள் ஈஸியாக செத்துருவீங்க, அதுக்கப்புறம் நாங்கள் தானடா கொட்டு கேசுன்னு அலையணும் அப்படின்னு சரா மாதிரியா டேங்க செஞ்சிட்ருக்கிறாரு. வேறு யார், நம்ம சுகா தான். சுகாவை மட்டுமே தான் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் டேங்கோட கண்ணை மட்டும்தான் நம்ம சுகா பார்க்குறாரு. என்னன்னு சொன்னால் அவர் வந்து மாஸ்க் போட்டிருப்பாரு. அவங்க அப்பாவை பார்க்க போயிருந்திருப்பார் இல்லையா, இவரோட பையன்தான் சொல்லி யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அவங்க அப்பாவை மீட் பண்ண போகணுங்கிறப்பவே அவர் ஃபுல்லாக வந்து மாஸ்க் இதெல்லாம் போட்டு ஃபேஸெல்லாம் கவர் பண்ணி தான் போயிருந்திருப்பார். அது வெளியே வந்து எப்போவுமே ரிமூவ் பண்ணுவார்.
ஆனால் இன்றைக்கி ஏதோ ஒரு ஞாபகத்தில் அப்படியே வந்துட்டார். இவ்வளோ திட்டியும் உங்கள் டேங்கிட்டேருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே வரல. இப்போ தான் திட்டுறதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு டேங்கை பார்க்குறாரு. அவருடைய ஐஸ் மட்டும் தான் தெரியுது. அவருடைய கண்ணை மட்டுமே தான் சுகா வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த கண்ணில் இவ்வளோ வலி இருக்கிற மாதிரி சுகாவுக்கு புரியுது. சார் அப்படி சொல்லி ஒரு சத்தம். என்னாச்சு, கார் ரெடியா? ரெடியாச்சு சார். மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்க, இப்போ கிளம்புனா சரியாக இருக்கும். சரி ஓகே, நீ ஸ்டார்ட் பண்ணி தவிர. இன்னமும் டேங்கோட கையை சுகா வீட்டில் இதை பார், லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் இருக்கத்தான் செய்யும். எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். நிறைய பேர் வாழ்கிறது கஷ்டம்னு நினச்சிட்டு சாகிறதுக்கு போகிறாங்க. ஆனால் அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான விஷயம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. ஆகிற நிமிஷங்கள்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி ஒரு பெயின் கொடுக்கும். அதையே தாங்கிக்க முடியுதுன்னா இந்த வாழ்க்கையை வாழ முடியாதா என்ன? தற்கொலை பண்ணி செத்து போயிருப்பான் பார்த்தியா, அவனை எழுப்பி கேளு, அதோட வலி எவ்வளோன்னு சொல்லிட்டு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த செகண்ட் அவன் யோசிச்சுருப்பான், நம்ம வாழ்ந்துருக்கலாமே, இந்த வலிக்கு அதுவே எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லி அப்போ அவன் யோசிச்சுருப்பான். இனிமே இந்த மாதிரி முட்டாள்தனமான எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் நமக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை வாழ கற்றுக்கும், சரியா? அப்புறம் இந்தா அப்படி சொல்லி ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து, என்னுடைய விசிட்டிங் கார்டு, எதனா ஹெல்ப் வேணும்னா என்னை வந்து பாரு அப்படி சொல்லிட்டு சிவா வந்து போயிடுறாரு. ஏன்னா அவருக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்ட்டு. ஒரு சிவா கூட டயங்கோ மட்டுமே தான் பார்த்துட்டு போயிட்டுருக்கிறாரு. டயங்கோ சிவா போகிற வரைக்கும் சிவாவை மட்டுமே தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ தான் யோசிக்கிறாரு, அவர் இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான வேலை பார்க்க போயிருந்தோம் அப்படின்ட்டு. அவருக்கு வாழ பிடிக்கல தான், சாகணும்னு நினச்சிருந்துருப்பாரு தான். ஆனால் அதுக்கான முயற்சி பண்ணல. இருந்தாலும் கொஞ்சம் விட்டுருந்தா அவருடைய உயிரே போயிருந்திருக்கும். இன்றைக்கி சுகா இல்லைன்னு சொல்லியிருந்தா அவரோட உயிர் வந்து போயிருந்திருக்கும். ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை. அவர் நேம் கூட நம்ம கேட்கல. விசிட்டிங் கார்டு இருக்குல்ல, அதில் பார்க்கலாம் அப்படி சொல்லி அதை பார்க்கலாம் சொல்லி ட்ரை பண்ணியிருந்திருப்பாரு. இப்போ வேகமாக காத்திடுச்சு, அந்த கையில் இருக்க விசிட்டிங் கார்டு அப்படியே பறந்து போயிடுது. அது பிடிக்கலாம் சொல்லி ட்ரை பண்ணியிருந்திருப்பாரு. அது பறந்து அவர் கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயோ போயிடுச்சு. ச்சே, அவருக்கு ஒரு தேங்க்ஸ் அதை நம்ம சொல்லியிருந்துருக்கணும் அப்படின்னு நினச்சி அவர் பல நாள் எங்கெங்கேயோ தேடி இருந்திருப்பார். அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்டேருந்து எந்த ஒரு டிஸ்டர்புமே வரல. என்ன சொன்னால் நான் செத்து போயிடுவேன்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்லியிருந்திருப்பார்ல, அதுக்கு பயந்துட்டு அவங்க அப்பா டேங்கோட விஷயத்தில் எதுலேயுமே தலையிடல. அதுக்கப்புறத்துலேருந்து சுகாவை அவர் பார்க்கவே இல்லை. ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பார்த்துருந்துருப்பார். அதுவும் யூங்கி ஒரு அண்டர் கிரவுண்ட் மாஃபியான்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். அது இவர் தானா அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப ஷாக் ஆகியிருந்திருப்பார். அதுவும் அன்னையிலேருந்து 4 டேஸாக சுகா டேங்க் கிட்ட நடந்துக்கிறது எல்லாமே இன்னும் சுகா மேலே அவருக்கு பயந்தான் அதிகமாச்சு. அவங்கள நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் அன்றைக்கி என்னை காப்பாற்றாமே இருந்திருக்கலாம். இன்றைக்கி நீங்களே இவ்வளோ பெயின் கொடுத்துருக்க மாட்டீங்கல்ல அப்படி சொல்லி தான் இந்த பக்கம் டைம் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ஓகேடா, இதோட இந்த பாட்டு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் சராங்க. நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன்.